உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரன்ற பணியில இருக்கும். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குது, கேது திசை நடக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள், அது மட்டும் இல்லாம வழிபாடுகள் இந்த வீடியோல நிறைய சொல்ல போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். தனுசு ராசி அப்படின்னாவே அந்த ராகு கேதுடைய பயிற்சி முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியா இருக்க போகுது. மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி, கேது பகவானுடைய நட்சத்திரம். அதனால எப்பவுமே தனுசு ராசி என்பதற்கு கேதுவுடைய பயிற்சி முக்கியமான பயிற்சியா இருக்கும் எப்பவுமே. அப்ப கேது பயிற்சி ஆகும்போது ராகுவும் பயிற்சி ஆவார். அந்த பயிற்சி வருகின்ற மே மாசம் 18ஆம் தேதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் வரப்போகிறார். இது பலதரப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி தனுசு ராசி என்பதற்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு பகவானோ கேது பகவானோ 3, 6, 8, 11 இருப்பது சிறப்பு. அது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உபஜயஸ்தானத்துல ராகு பகவான் வராரு, முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் வராரு. மிக பெரிய போராட்டங்களை கடந்து வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பதிவு தான் இது. நீங்க செஞ்ச முயற்சிகள் வெற்றி அடையல, அதான் உங்களுக்கு பிரச்சனையே. நான் நிறைய முயற்சி பண்ணேன் சார், ஒன்றும் நடக்கல சார். வேலை மாற்றம் பண்ணதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன், வேலை கிடைக்கல. வேலையில நல்ல பதவி வரணும்னு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஒரு சம்பள உயர்வு எதிர்பார்த்தேன், அது நடக்கல. ப்ரொமோஷன் வரல. இது எல்லாமே இந்த ராகு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போறாரு. வேலையில் அடுத்த நிலைக்கு, அடுத்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு பகவான் கொடுக்க போறாரு. நிறைய தனுசு ராசி என்பது நிறைய நாலேஜ் இருந்தும் நல்ல திறமை இருந்தும் எதுவும் நடக்கல. அவங்களுடைய திறமை வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக பெரிய முயற்சியை இந்த ராகு பகவான் கொடுக்க போகிறார். நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா முயற்சி பண்ணீங்க, ஆனா சக்சஸ் கிடைக்கும். ஆனா அந்த முயற்சி வெகுமதியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுக்க போறாரு. நிறைய பேருக்கு நீங்க பலதரப்பட்ட முயற்சிகள் பண்ணி நடக்கல. நான் எதுக்காக முயற்சி பண்ணேன்னா சார், ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன், அது ஆர்டருக்காக அலைஞ்சேன், கடைசியில கிடைக்கல. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வேலை இந்த ராகு பகவான் செய்வார். அதே போல பண வரவுகள், முக்கியமா தனுசு ராசி என்பதுக்கு என்னன்னா, தொழிலாம் எனக்கு எல்லா நாலேஜ் இருக்கு சார், எல்லா அறிவும் இருக்கு, எல்லாம் செய்ய முடியும், பணம் தான் எனக்கு கையில வரல. பணம் மட்டும் கிடைச்சதுன்னா என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், என் தொழிலை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருவேன். அந்த 3ஆம் இடத்தில் ராகு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்துல கேட்டிருப்பீங்க, கிடைச்சிருக்காது. அது உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருக்கலாம், பேங்க் லோனா இருக்கலாம், தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டரை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஏதோ முயற்சி பண்ணி ஒண்ணு நடக்கல. ஆனா உபஜயஸ்தானத்துல அந்த ராகு பகவான் வந்த உடனே என்ன ஆகும்னா, முயற்சி செஞ்ச உடனே கிடைக்கும். நீங்க வேணா இப்போ யாரெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்களோ, நீங்களே யாராவது பணம் கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தரேன், ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அதுல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தனுசு ராசி என்பவருடைய நிலை இதுதான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல தொழிலில் மேன்மை, தொழிலில் வெற்றி, தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுக்க போறாங்க. அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுவும் முக்கியமா மூல நட்சத்திர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகல. அடுத்ததாக உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகாத நிலை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த
பிரச்சனைய இந்த கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து நிவர்த்தி செய்ய போறார். திருமணம் ஆகலன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் ராகு கேது பயிற்சி ஆகணும், திருமணம் ஆயிரும். அதே போல நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கேது பயிற்சி திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியா மாறப்போகுது. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் பிரிவினையில இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கேது பகவான் கொடுப்பாரு. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அதுல நிறைய தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இல்லை, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் அதுல இருந்து வரக்கூடிய நிவர்த்தி இல்ல, அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சமரசமாயி அதனால பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையும் இந்த கேது பகவான் செய்ய போறார். முக்கியமா பாத்தீங்கன்னா மறு திருமணம் உறுதியாக நடைபெறக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக சிறந்த பலனை தரப்போகுது. அதே போல இந்த 9ஆம் இடத்தில் கேதுவும் 3ஆம் இடத்திலும் ராகுவும் என்னன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகத்தை தனுசு ராசி என்பவர்கள் கொடுக்க போகுது. வெளியூர் சம்பந்தமான யோகத்தை தனுசு ராசி என்பவர்கள் கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு வேற்று மதம், வேற்று இன மக்கள், வேற்று நாட்டு மக்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அதனால உங்க வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த ராகு பகவான் உபஜயஸ்தானத்திலிருந்து கொடுக்க போறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும், அது எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம், இம்போர்ட்டா இருக்கலாம், அதுல மிகப்பெரிய லாபத்தை இந்த ராகு பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான யோகம் வரும், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம் வரும். வெளிநாட்டுல இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சீங்க, வேலை அங்கேயே போயிருக்கும், வேலையில பிரச்சனை, வேலையில ஏதாவது வேலை இழப்பு, நிறைய பேர் கணவன் மனைவி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, யாராவதுக்கு வேலை போயிருக்கும். இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்தை நடத்த முடியாம நெருக்கடி. வெளிநாட்டுலதான் சார் இருக்கோம், அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கோம். இந்தியாவில இருக்கவங்க நினைக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, நாங்க படுற கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும் அப்படின்னு தனுசு ராசி என்பவர்கள் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் 2025ஆம் ஆண்டுல ராகு கேது பொசிஷனை வச்சுதான் பலன் சொல்றோம். உங்க ஜாதகத்துல மற்ற கிரக நிலைகள், ராகுவுடன் இணைந்த கிரகங்கள், அது மட்டும் ராகு திசை கேது திசை இல்ல கிரகங்கள் ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கிற நிலையை பொறுத்து பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவும் செய்யறது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், பலன்கள் வராது, நீங்க ஜாதகம் நோட்ல இருக்கிற மாதிரி 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட், தசாபுத்தி, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம் போன்ற விவரங்கள் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் 51 பக்கம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில தை மாசத்துல, அதாவது பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய முதல் வாரத்துல அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்த போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். கிரகங்கள்லாம் என்ன, நட்சத்திரங்கள்லாம் என்ன, ஒரு கிரகம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும், ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்றத டீட்டெயிலான கிளாஸஸ் நடத்த போறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே நடக்க போகுது, அதனால எந்த ஊர்ல இருந்து வேணாலும் நீங்க படிக்கலாம். இது கூகுள் மீட் இல்ல ஜூம்ல நடத்த போறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.